அப்பா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்ததுல இருந்து இந்த ஐபிஎல் 2025ல ஒவ்வொரு மேட்சோட வெற்றி தோல்வியும் நிர்ணயிக்கதே இந்த இம்பாக்ட் பிளேயர் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்எஸ்டி விசஸ் டிசி மேட்ச்ல வந்து அசதோஷ் சர்மா தான் இம்பாக்ட் பிளேயரா அடிச்சு துவம்சம் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸோட வெற்றியை உறுதி செஞ்சாருங்க. அதே மாதிரி தான் குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பஞ்சாப் கிங்ஸ் வந்து 243 ரன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் இத சேஸ் பண்ணும்போது ஆரம்பத்துல அடிச்சு சரி எப்படி இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கல. அந்த இடத்துல பவுலரா இம்பாக்ட் பிளேயரா வந்த விஜயகுமார் வைசாக் வந்து பவுலிங் போட ஆரம்பிச்சோடனே அதுல குஜராத் டைட்டன்ஸ் பேட்ஸ்மேன்லாம் திணற அடிச்சு குஜராத் டைட்டன்ஸ் தோல்வி பக்கத்தை இழுத்து கொண்டு போயிட்டாங்க. இது பஞ்சாப் கிங்ஸ்க்கு வெற்றியை வாங்கி தந்துருச்சுன்னு தாங்க சொல்லலாம். அப்படி என்ன விஜயகுமார் வைசாக் பண்ணாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மேட்ச்ல வந்து விஜயகுமார் வைசாக் வந்து விக்கெட்டே எடுக்கலங்க. இருந்தாலுமே வந்து ஒரு கட்டத்துல குஜராத் டைட்டன்ஸ் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி வின்னிங் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 15வது ஓவர்ல 34 பாலுக்கு 73 ரன் அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல பேட்டிங்ல இருந்த ரோதர்ஃபோர்ட வந்து விஜயகுமார் வைசாக் போட்ட பால டச் கூட பண்ண முடியலங்க. ஏன்னா விஜயகுமார் வைசாக் போட்ட 15வது ஓவர்ல வெறும் 5 ரன் தாங்க கொடுத்திருக்காரு. சரி இம்பாக்ட் பிளேயர் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் போட்ட அவர் ஓவர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா 17வது ஓவர் போட வந்தாருங்க. அதுலயும் வந்து 5 ரன் தாங்க கொடுத்தாரு. ஏன்னா ஃபுல்லா ஒயிட் லென்த்தாவும் ஒயிட் யாக்கராவும் டிசிப்ளினா போட்டு அந்த பால டச் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஜிடி வந்து திணறினாங்க தாங்க சொல்லலாம். இப்ப விஜயகுமார் வைசாக்க புகழ்ந்தது மட்டும் இல்லாம ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த விஜயகுமார் வைசாக்கு இது முன்னாடி வந்து ஆர்சிபி டீம்ல தான் இருந்தாரு. அப்ப இவரை சரியா யூஸ் பண்ண தெரியல அப்படின்ட்டு சில ரசிகர்கள் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டையும் போட்டு அடின்னு சோசியல் மீடியால அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் எப்போ வந்ததோ அதுல இருந்து ஒவ்வொரு கேமோட வெற்றி தோல்விய அதிகமா வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறத சொல்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.